எக்ஸாம்பிள் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகும், பிபி அதிகமாகும், இதனாலேயே ஹார்ட் டிசீஸ் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம். இந்த காம்ப்ளிகேஷன் எல்லாமே இந்த சென்ட்ரல் ஒபேசிட்டிக்கு ஜாஸ்தி. எனக்கு வந்து என் பாடி இந்த ஷேப்ல வேணும், எனக்கு கை குறைக்கணும், தொடை குறைக்கணும், என் வயிறு குறைக்கணும் அப்படின்னா அந்த மண் சிகிச்சையை ரெகுலர் எடுக்க எடுக்க அப்சர்வேஷனே எங்கன்னாக்கா கண்ணில் தான். நீங்க ஒரு 2 நாள் தூங்கலைன்னா உங்க கண்ணை பார்த்தாலே தெரியும் அந்த கண் எவ்வளவு சோர்வா இருக்கு, நமக்கு அந்த பாடியில ரெஸ்ட்ன்றதே இல்லை அப்படின்றது தெரியும். வரக்கூடிய ரேடியேஷன் அந்த ரேஸ் வந்து நம்ம உடம்புல மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனை சுரக்காம செய்யணும். இப்ப இருக்கிறவங்களுக்கு அவங்க லைஃப் ஸ்டைல், பாடி வெயிட் இதெல்லாம் பொறுத்து டிலே ஆகதான் செய்யுது. ஆனா அதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுத்துதானே ஆகணும். அப்போ எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் பாருங்க. இப்போ பிரச்சனை அதுதான், நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்றோம், ஆனா நம்ம அதை ஃபாலோ பண்றது இல்லை. வாரத்துல 2 நாள் உச்சந்தலையில இருந்து உள்ள பாதம் வரைக்கும் நல்ல எண்ணெயை தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் வெயில நின்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்கும் போது நமக்கு கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். இந்த உடல் பருமன் இதுதாங்க மேடம் இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கு. குழந்தைகள்ல இருந்து வயசு வரைக்குமே இது ரொம்ப இப்போ பிரச்சனை இருக்கு. முதல்ல எல்லாம் எங்கேயோ ஒருத்தருக்கு தான் இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். இதுல இந்த இயற்கை யோகா மருத்துவத்துல அதை சரி பண்ணலாமா? கண்டிப்பா. ஆக்சுவலா உடல் பருமன் அப்படின்னா நமக்கு அது வந்து 2 கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதோடைய ஷேப்பை வச்சு நம்ம பிரித்தோம் அப்படின்னா சென்ட்ரல் ஒபேசிட்டின்னு சொல்லுவோம். இன்னொன்று பியர் ஷேப்புன்னு சொல்லுவோம். அதாவது இடுப்புல இருந்து தொட வரைக்கும் பெருசாக இருக்கும். இந்த சென்ட்ரல் ஒபேசிட்டி தான் ஆபத்தே. ஏன் அப்படின்னாக்கா நம்மளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் ஜாஸ்தி, உடம்புக்கும் வயிறுக்கும் சம்மந்தமே இருக்காது, வயிறு மட்டும் பெருசா இருக்கும். இது நாளைக்கு இதுக்கு இன்னொரு பேரும் விசரல் ஒபேசிட்டின்னு தான் சொல்லுவாங்க. இது நாளடைவில் நமக்கு நாளைக்கு உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாடு, இப்போ எக்ஸாம்பிள் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகும், பிபி அதிகமாகும், இதனாலேயே ஹார்ட் டிசீஸ் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம். இந்த காம்ப்ளிகேஷன் எல்லாமே இந்த சென்ட்ரல் ஒபேசிட்டிக்கு ஜாஸ்தி. அதே இந்த பியர் ஷேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு அதிகமா நம்ம பார்க்கலாம். இந்த மாதவிடாய் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நாளடைவில் அவங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்சஸ் இருக்க வெயிட் எங்க போட்டுக்கிட்டே போகும்னா இடுப்புல தான். ஸோ அப்போ அவங்களுடைய துடை பகுதி மட்டும் அதிகமாகிறது, இடுப்பு மட்டும் ஜாஸ்தியா இருக்கிறது, மேல ஃப்ரேம் சின்னதா இருக்கும், இடுப்பு மட்டும் பெருசா இருக்கும். அப்போ அதை சரி பண்ணணும்னா அவங்க ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணாலே இந்த வெயிட்டை குறைச்சிடலாம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கோம் அப்படின்றத பொறுத்து ஒபேசிட்டியை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவத்தில் ரொம்ப ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம ட்ரீட் பண்ண முடியும்னா அது ஒபேசிட்டி தான் மேடம். நம்ம வந்து அதுக்கு பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணணுன்றதே இல்லை. அவங்களுக்கான யோகா பயிற்சி, உணவு மாற்றங்கள், அவங்களுடைய மன அழுத்தத்தை மாற்றக்கூடிய சிகிச்சை முறைகள், எக்ஸாம்பிள் நீராவி குளியல் கொடுக்கறது, வாழை இலை குளியல் கொடுக்கறது, மண் சிகிச்சை கொடுக்கறது. இந்த மண் சிகிச்சை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடம்புல வந்து அந்த வெப்பத்தன்மையை குறைச்சு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ், சல்ஃபர், கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இதெல்லாமே அந்த மண்ணில் இருக்கும். இது நம்மளுடைய ஸ்கின் மூலயமா உடம்புல இருக்கக்கூடிய கழிவை வெளியேற்றிட்டு பாடியை ஈஸியா ஷேப் பண்ணும். we can mold easily. அப்போ எனக்கு வந்து என் பாடி இந்த ஷேப்ல வேணும், எனக்கு கை குறைக்கணும், தொடை குறைக்கணும், என் வயிறு குறைக்கணும் அப்படின்னா அந்த மண் சிகிச்சையை ரெகுலர் எடுக்க எடுக்க அதை ஈஸியா வெயிட்டை வந்து நம்ம குறைச்சிடலாம். ஸோ இப்போ உடல்ல வெப்பம் அதிகமாகுது அப்படின்னாலே அது நமக்கு வந்து என்ன அறிகுறி அப்படின்னா நம்ம உடம்புல கழிவுகள் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்றது தான் அறிகுறி. அந்த விஷயத்த நம்ம வந்து இந்த மாதிரி சிகிச்சை எடுக்கும் போது அந்த உடல் வெப்பத்தையும் கம்மி பண்ணுது, கழிவையும் வெளியேற்றுது. உடம்புல டாக்ஸின் ஜாஸ்தியா ஆகிட்டே போச்சுன்னா அது நாளடைவில் நமக்கு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது, இன்ஃப்ளமேஷனை கொடுக்குது, ஈவன் புற்றுநோயா கூட மாறுது. அதை வந்து நம்ம ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் லைஃப் ஸ்டைல்லாம் மாற்றும் போது ரொம்ப ஈஸியாக குறைச்சிடலாம். இந்த இயற்கை யோகால கண் சிகிச்சை, இப்ப எல்லாருமே போன் பாக்குறோம், குழந்தைகள்ல இருந்து கண்ணாடி போடணும் அப்படின்றோம்.
ஆனா கண்ணாடியே போடாம இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அதுக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பா மேடம். இப்போ கண்ணை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த ரிசர்வயர். எனர்ஜியோடைய அந்த ரிசர்வேஷனே எங்கன்னாக்கா கண்ணில் தான். நீங்க ஒரு 2 நாள் தூங்கலைன்னா உங்க கண்ணை பார்த்தாலே தெரியும் அந்த கண் எவ்வளோ சோர்வா இருக்கு, நமக்கு அந்த பாடியில ரெஸ்ட்ன்றதே இல்லை அப்படின்றது தெரியும். இதே மாதிரி நம்ம தூங்காமையே இருக்கோம், இல்லை மன அழுத்தத்திலேயே இருக்கும், டெய்லி 11 12 வரைக்கும் ஃபோனை பார்த்துட்டு இருக்குங்க. ஏன் படிக்கிறதுக்காக எல்லாம் இல்லை மேடம். பாதி பேர் 80%, ஒரு 10% 20% படிக்கிறதுக்காக இருக்கலாம். மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா மொபைல் பார்க்கறதே தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறதுக்கு தான். அதுல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன், அந்த ரேஸ் நம்ம உடம்புல மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனை சுரக்காம செய்யும். இது என்ன பண்ணோம்னா நமக்கு தூக்கத்துக்கு தேவை. அது தூக்கம் மட்டும் இல்லை, நமக்கு ஹாப்பி ஹார்மோன், நம்ம பாடியில கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, நம்மள ரொம்ப பாசிட்டிவா வச்சிருக்கக்கூடியது, நம்மளுடைய இம்யூனையும் மெயின்டைன் பண்ணக்கூடியது. அப்போ வெறும் தூக்கம் மட்டும் போல நமக்கு மற்ற இந்த விஷயம்லாம் கூட அடிவாங்க தான் செய்யும். ஸோ அப்போ அவன் மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவனுடைய தூக்கமும் அஃபெக்ட் ஆகுது, அதே நேரத்துல பார்வையும் அவனுக்கு பிரச்சனை வருது. இயற்கை மருத்துவத்துல நமக்கு கண்ணுக்கான பயிற்சி இருக்கு. அதுல யோகால பாத்தீங்கன்னா ஐ எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிரிய யோகம் அப்படின்னு இருக்கு. அந்த கிரிய யோகத்துல டிராட்டகா அப்படின்னு ஒரு சிகிச்சை இருக்கு. இந்த டிராட்டகான்றது ஒன் பாயிண்டட்னஸ் மெடிடேஷன், அதாவது ஒரு ப்ரீ மெடிடேட் போஸ்டர் தான் அது. நம்ம ஒரு மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய விஷயம். இதை ரெகுலரா நம்ம குழந்தைங்களுக்கு, பெரியவங்க கூட நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நாளடைவுல நமக்கு சீக்கிரமா கேட்ராக்ட் பிரச்சனை வராம, மேக்குலா டிஜெனரேஷன் வராம, நமக்கு கண்ணில் எந்த ஒரு ரிஃப்ராக்டிவ் எரோஸும் இல்லாம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு அந்த கண் பயிற்சிகளை நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அது அவங்களுடைய பவரையும் பாதுகாக்கும், அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் குழந்தைங்களுக்கு இருக்க முடியும். இதுக்கப்புறம் நம்ம அவங்க சாப்பிட்ற உணவை பற்றி சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு எஜுகேஷனும் தேவைப்படுது. ஒரு வாட்டி ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம் போயிருந்தேன். அங்கே நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் லஞ்சு, அதுக்கு முன்னாடியே நான் அவங்க கிட்ட சொன்னேன், இப்போ எல்லாரும் டிஃபன் பாக்ஸும் தரப்போம், எல்லாரும் என்ன சைட் டிஷ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு திறந்தா அதில் 75% பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு. அதுதான் சீக்கிரமா அதுக்கே ஒரு எலுமிச்சம்பழ சாதம் போட்டோமா. மீதி பாத்தீங்கன்னாக்கா 1 2 எதுவும் கொண்டு வரல. இன்னொரு சில பேர் தான் ரொம்ப ரேரா தான் ஆமா அந்த சிப்ஸ் இல்ல 1 2 ஏதோ ஒரு காய் இருந்துச்சு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்துதான் அவங்க மாத்திருக்காங்க, இல்லைன்னா அவங்களும் உருளைக்கிழங்கு தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்களாம். நீங்க வெஜிடபிள்னா உருளைக்கிழங்கு தானா? எல்லா குழந்தைங்களுக்கும் நீங்களே இதை கொடுத்துட்டு கடைசியில அவன் அதை தான் சாப்பிடுவான்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம எப்பவுமே குழந்தைங்களுக்கு நம்ம பழக்கிறதுலதான் இருக்கு. நம்ம இவன் இதை பிடிப்பா, இதுதான் இவனுக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்ம ஆப்ஷன் கொடுக்காரு. இது பிடிக்கலையா, உனக்கு இதை செஞ்சு தரட்டுமான்னு நீங்க ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்க குழந்தைய கெடுத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நோ ஆப்ஷன், இன்னைக்கு இந்த காய் தான் செஞ்சிருக்கேன், இதை நீ சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம அவங்களுக்கு பழக்கப்படுத்தணுங்க. அவன் இதை சாப்பிட மாட்டான், இட்லி சாப்பிட மாட்டியா, உனக்கு நான் தோசை ஊற்றி தரட்டுமான்னா அப்போ இந்த உணவை அவன் கடைசி வரைக்கும் சாப்பிடவே மாட்டான். ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்திருந்தாங்க. அந்த பொண்ணுடைய பல்ஸ் பார்க்கும் போது பாத்தீங்கன்னாக்கா சுத்தமா துவர்ப்பு சுவையே இல்லை, அவளுக்கு ரத்த சோகை அப்படி இருந்துச்சு. குழந்தை அப்படியே பேன் இருக்கா, பீரியட்ஸ் நிக்க வேலை போயிட்டே இருக்கு அவளுக்கு. இத பார்த்துட்டு நான் சொன்னேன், நீ இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேனாக்கா உனக்கு வெறும் என்ன காய் சாப்பிடுவேன்னு கேட்டா உருளைக்கிழங்குன்னு சொன்னிச்சு. அப்புறம் நான் தான் சொன்னேன், சரி இதே பிரச்சனை அவங்க அம்மாவை பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்களை கேட்குறேன், உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கான்னா ஆமா, ஏன்னா அவங்களும் சாப்பிட்றது இல்லை, குழந்தைங்களுக்கும் பழக்கலை. அப்போ நம்ம அதை கரெக்ட் பண்ணணுங்க. ஒரு பேரண்டா நம்ம ஹெல்த்தை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டாதான் நம்மளை பார்த்து வளர்ற குழந்தைங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த ஆப்ஷனை கொடுக்காம நம்ம ஃபர்ஸ்ட் சத்தான உணவை சாப்பிடணும். அவன் எதிர்க்க நான் சிக்கன் ரோலும் ஷவர்மாவும் சாப்பிட்டேன் அப்படின்னா அவன் கண்டிப்பா அது வேணும்னு தான் கேட்பான். நம்ம அவங்க எதிர்க்க இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீ மட்டும் அதை சாப்பிடக்கூடாதுன்னா அது எப்படி குழந்தை கேட்கும்? ஃபர்ஸ்ட் நம்ம மாறணும், அப்புறம் தான் நம்ம குழந்தைங்களை மாற்ற முடியும். அது பெண்களுக்கான பிரச்சனை அது யோகா இயற்கையில எப்படி சரி பண்ணிக்கலாம்? அவங்களே இந்த வீடியோ பார்த்தாவே அவங்க தெரிஞ்சுக்கலாம், அந்த அளவுல சொல்லுங்க மேடம். மேடம், யோகா இயற்கை மருத்துவம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மேடம்.
பெண்கள் தான் நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர். அவங்க நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த வீடு நல்லா இருக்கும். வீடு நல்லா இருந்தா அந்த ஸ்ட்ரீட் நல்லா இருந்தா அந்த என்ன சொல்லுவாங்க, ஏரியாவே நல்லா இருக்கும். ஏரியா நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நேஷனே நல்லா இருக்கும் மேடம். அப்படிப்பட்ட பெண்கள் அவங்க ஹெல்தியா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நேரத்துக்கு சாப்பிடணும். இப்ப இருக்க பாதி பிரச்சனை என்னன்னா டயட். ஒரு டீம் வந்து சாப்பிட்றதே கிடையாது. காலையில இருந்து அவங்க எல்லாரையும் கலப்பி அனுப்பி அதுக்கப்புறம் அவங்க வந்து சாப்பிட உட்கார்ற டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா 11:30 12. சரி 11 12 நீங்க நேரம் லஞ்சு சாப்பிடுவீங்களான்னு கேட்டா பிரேக்ஃபாஸ்டே அப்பதான் எடுத்துப்பாங்களாம். திருப்பி அவங்களுடைய லஞ்ச் டைம் கேட்டீங்கன்னா 4 இல்லைன்னா 5. நைட்டு டின்னர் வந்து 11 மணிக்கு தான். இப்படியே போயிட்டு இருந்தா அவங்களுடைய அந்த டைஜஷன் எப்படி இருக்கும்? அப்ப காலையில சாப்பிட வேண்டிய ஃபாஸ்டிங் அவர் பாத்தீங்கன்னா தெரியும். நைட்ல இருந்து சாப்பிடாம இருக்கான். 12 மணி வரைக்கும் நீங்க பிரேக்ஃபாஸ்டே எடுக்காம தண்ணி கூட குடிக்காம நீங்க சுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? கால்சியம் டெஃபிஷியன்சி வருது, எல்லா மினரல்ஸும் குறைபாடு வருது, சீக்கிரம் நீ போயிடுது. இன்னொன்னு நம்ம அவங்க எல்லாரையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டா கூட இது வந்து 2 குரூப்பும் இருக்கும். வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் மோசமா தான் இருக்காங்க, வெளியே போறவங்களும் மோசமா தான் இருக்காங்க. வீட்டுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிடுறது. வெயில்ல வரதே கிடையாது. அந்த வெயில் தேவை நமக்கு. வெயில்ல விட்டமின் டி வந்து நமக்கு சிந்தசிஸ் ஆகும். அந்த விட்டமின் டி பல பிரச்சனைக்கு நல்லது. அதுவும் பெண்களுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அது போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ். நமக்கு அந்த மூட்டு தேய்மானம் வராம நம்மளுடைய போன்ஸும் ஜாயின்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு விட்டமின் டி ரொம்ப ரொம்ப அவசியம். வெயில் உடம்புல படணும். அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது படணும். சீக்கிரமா ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது, சர்மமுடைய அந்த டெக்ஸ்சர் போயிடுது. ஒரு கொலாஜன் ப்ரொடக்ஷன் கூட உங்களுக்கு ப்ராப்பரா இல்லாம சீக்கிரமா வயசான கூடிய அந்த தோற்றத்தை கொடுக்கறது அதுதான். அடுத்தது கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ். விட்டமின் டி சரியா இருந்தாதான் நமக்கு செரோட்டனின்ற ஹார்மோனே சுரக்கும். அப்போ அந்த ஹார்மோன் என்ன அப்படின்னா நம்மளுடைய பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணும். எது? ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானை ரெகுலேட் பண்றதுக்கு அது தேவை. இட்ஸ் அன் ஹாப்பி ஹார்மோன். அதே விஷயம் தான் நமக்கு நைட்டு மெலட்டோனின்ற விஷயத்த சொரக்க செஞ்சு நம்மளுடைய தூக்கத்தை நல்லா ஆழ்ந்து கொடுக்கும். தூக்கம் இல்லைன்னா சைக்காட்ரிக் ப்ரெஷர், சீக்கிரமா டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு போயிடுறாங்க. நிறைய மனசுலயே போட்டு 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 அழுத்திக்கிட்டு எங்கேயும் வெளியே சொல்றதுக்கு இல்லாம அதுவே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. இப்போ கொஞ்சம் நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 4 மாசத்துலயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம், குழந்தை இல்ல. என்ன 4 மாசம் ஆயிடுச்சு, குழந்தைங்க 4 மாசம் ஆயிடுச்சு. ஏங்க அதாவது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். நம்ம ஒரு விஷயத்தை அதை கேட்கும் போது அது கண்டிப்பா அவங்களுக்கு அது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். அது அவங்களையே ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இருக்கிறவங்களுக்கு அவங்க லைஃப் ஸ்டைல், பாடி வெயிட் இதெல்லாம் பொறுத்து டிலே ஆகதான் செய்யுது. ஆனா அதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுத்துதானே ஆகணும். அப்போ எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் பாருங்க. இப்போ அவளுக்கு 28 வயசு தான், குழந்தை எல்லாம் பிறந்துருச்சு. ஆனா என்ன பிரச்சனைக்கு வந்தான்னு கேட்டீங்கன்னா பல்கி யூட்ரஸ். 28 வயசுல பல்கி யூட்ரஸ், பித்தப்பையில கல்லு, கிட்னில கல்லு. என்ன ரீசன் நினைக்கிறீங்க? ஸ்ட்ரெஸ். இது இவ்வளவு தொந்தரவு கண்டிப்பா. ஏன்னா அவங்களுடைய டயட், நேரம் கடந்து சாப்பிடுறது, சரியான நேரத்துக்கு தண்ணி குடிக்கிறது இல்ல, சரியா தூங்குறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு மொத்தமா இந்த பிரச்சனையை கொடுக்கும். ஸோ அப்போ பெண்களுக்கு அந்த ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணணும்னா நமக்கு விட்டமின் டி ரொம்பவே தேவை. அதனாலதான் சனி நீராடுன்னுவாங்க. வாரத்துல 2 நாள் ஆவது நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். எத்தனை பெண்கள் நம்ம ஃபாலோ பண்றோம்? எல்லாருக்கும் தேய்ச்சி விடுறோம், நம்ம செய்யலையே. பிரச்சனை அதுதான். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்றோம், ஆனா நம்ம அதை ஃபாலோ பண்றது இல்ல. வாரத்துல 2 நாள் உச்சந்தலையில இருந்து உள்ள பாதம் வரைக்கும் நல்ல எண்ணெயை தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் வெயில நின்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்கும் போது நமக்கு தேவையான விட்டமின் டி கிடைக்கும். ஸோ அதுவே நமக்கு கழுத்து வலி, இடுப்பு வலி வராம தடுக்கும். முக்கியமான விஷயம், உடல் பருமன் வராது. உடல் பருமன் வந்து மெயின்டைன் ஆகும். விட்டமின் டி குறைபாடு இருந்துச்சுன்னா அவங்க வெயிட் குறைக்கவே முடியாதுங்க. அவங்க என்ன விஷயம் பண்ணாங்கன்னாலும் சரி, அவங்க ஜிம் போகட்டும் இல்ல எக்ஸசைஸ் போகட்டும், எங்க வேணாலும் போகட்டும், விட்டமின் டி சரியா இல்லைன்னா வெயிட் குறையவே குறையாது. அப்ப விட்டமின் டி எவ்வளவு முக்கியம். நம்ம எவ்வளவு விஷயம் செஞ்சாலும் இயற்கை இல்ல, வெயில்ல போய் நம்ம நின்னாலே போதும், நமக்கு தேவையான விட்டமின் டி நமக்கு ஈஸியாவே கிடைச்சிடும்.
பெண்கள் தங்கள் உடம்ப கண்டிப்பா கவனிச்சுக்கோங்க. அதை தான் இப்ப மேடமும் நம்மளுக்கு இவ்வளவு தூரம் வலியுறுத்தி இருக்காங்க. அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் விட்டமின் டி இயற்கையா கிடைக்கக்கூடியது. இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணி தேவையே இல்லை. நம்ம வீட்டு வாசல்ல நம்ம பால்கனிலயே ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயில்ல நின்னாலே, இது எந்த டைமுக்கு நிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில 10:30 மணிக்குள்ள, சாயந்தரம் 4:30 மணிக்கு மேல இளம்பெயில். ஆமா, சன்ரைஸ் சன்செட், இந்த 2 டைமும் நம்ம சூரிய வெளிச்சத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு தேவையான விட்டமின் டியை கொடுக்கும். உடல் பருமன் வராது, சுகர் கண்ட்ரோல் ஆகும், பிபி கண்ட்ரோல் ஆகும், ஹார்மோன்ஸ் ரெகுலேட் ஆகும், முட்டி எந்த ஜாயின்ஸ்லயும் பெயின் இருக்கு, அதை விட அழகா சர்மத்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப இன்னும் யோகா இயற்கை சார்ந்து பல சந்தேகங்களை எங்களுக்கு தீர்த்து வச்சிங்க. தொடர்ந்து இது போல பதிவுகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதை கடைபிடித்து அனைவருமே நலமோட இருக்கணும், அதை நாங்க வேண்டிக்கிறோம். ஹெல்த் கிங் நேயர்கள் சார்பா உங்களுக்கு கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.